வணக்கம், என் பேர் மு ஜெகதீஷ் சந்தர். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை போட்டிடுறேன். எப்படி பாக்குறீங்களா? சென்னைனாலே திமுக கோட்டையாமே, எப்படி அதை நீங்க உடைக்க முடியும்னு நம்புறீங்களா? அது உண்மைதான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக அமைப்பு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனாலும் எப்பெல்லாம் வந்து ஒரு மக்கள் அதிருப்தி நடக்குதோ அப்போ ஒரு பெரும் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த முறை வந்து வழக்கமா 10 வருஷம் ஆனாதான் ஒரு மக்கள் கிட்ட வந்து ஆன்டி கம்பன்சி ஒரு இது வரும், எதிர்ப்பு வரும். ஆனால் இந்த முறை திமுகவுக்கு 5 வருஷத்திலேயே வந்திருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் வச்சு நம்பிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மாதிரி பள்ளிக்கூடம், தொகுதிக்கு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலு, தொகுதிக்கு ஒரு மாதிரி சமுதாய கூடம் மட்டும் போட்டுட்டு வீடியோ போட்டு அவங்க இந்த வாட்டி ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு எதிரான போட்டிகள் எல்லா சைட்ல இருந்து இருக்குங்க. விஜய் வருகை நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மையை சொல்ல போனால் ஒரு காலத்துல அது யோசிச்சது உண்டு, விஜயுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய செயல்பாட்டு ஒரு பக்கத்துல எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதுக்கு மாறாக நம்மளுடைய செயல்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட இந்த முறை வந்து அதிகமா வந்திருக்கு. மாநாடு வந்து ஒரு பெரிய உதாரணம். நம்ம எதிர்பார்த்தது விட மக்கள் வந்து 2 மடங்கு வந்தாங்கன்னு சொன்னால் மிக உண்மைதான் அது. மத்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா 20,000 வரும் 30,000 நினைச்சாங்க. ஆனா லட்சத்துல கூட்டின போது அந்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மக்களின் மாநாடு பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. காசு கொடுக்காம இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. விஜய் வந்தது பிறகும் இந்த கூட்டம் வந்திருக்குன்றதா உண்மை. மக்கள் வந்து இப்ப பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு வந்து நமக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு 3 படம் தொடர்ந்து சூப்பர் ஹிட் கொடுத்தா என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்குமோ அந்த தாக்கம் கொடுத்துருக்கு. எப்படி பாக்குறீங்கன்னா காசு கொடுக்காம வெற்றி பெற முடியும்னு எப்படி நம்புறீங்க? காசு கொடுக்காமல் தான் இந்த 8% வாங்கியிருக்கோம். உலக வரலாற்றிலேயே 8% வாங்கினா கட்சி காசு கொடுக்காமனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த 8-16 ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து இன்னும் வேற மாதிரி யோசிப்பாங்க. கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த முறை வந்து நம்ம 8ல இருந்து வெற்றியை நோக்கி பாய்வோம். குறைஞ்சபட்சம் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம 15ல இருந்து 20% வாக்குகள் வாங்கிடுவோன்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை இருக்கு. அதுக்காக வேட்பாளர்களும் கள போராளிகளும் எல்லாருமே வந்து இந்த தேர்தலை வந்து ஒரு 5ஆம் திராவிட போராதான் எடுத்துட்டு செயல்பட போறோம். சும்மா அவ்வளவு சீக்கிரத்துல இது வந்து சாதாரண ஒரு தேர்தலா இருக்காதுங்க. அதிமுக திமுக போட்டி போட்டு காசு கொடுக்குறாங்க. அதை தாண்டி எதுக்கு அவங்க நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்புறீங்க? இல்ல, மக்கள் வந்து முன்னாடி வந்து எம்ஜிஆர் செத்துட்டாருன்ற விஷயமே தெரியாம நிறைய பேர் இன்னும் இருந்தாங்க. இப்போ போன் வந்துருச்சு. தாத்தா பாட்டிக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 இருக்க ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. முன்னாடி வந்து சன் டிவி காட்டினா மட்டும் தான் செய்தி, ஜெயா டிவி காட்டினா மட்டும் தான் செய்தி. ஆனால் இப்ப அப்படி கிடையாது. யூடியூப்ல எல்லா விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. மக்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தேர்தலுக்கு வாக்கு போடக்கூடிய நிலைமையில இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லக்கூடியதுதான், இந்த பழைய ரத்தம் ஒரு சைட்ல வெளியே போயிட்டே இருக்கு, புது ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் வந்து நமக்கான ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த முறை வந்து பெரும் ஆதரவா கொடுப்பாங்கன்றத நம்புறேங்க. நன்றி.